ஜானு பாப்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து ட்ரையல் மேக்கப் கொடுக்க போயிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த vlogல பார்க்க போறோம். அண்ட் ஈவினிங் வந்து என்னோட ஃப்ரெண்டு வரா, அவளும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு அவுட்டிங் போறோம். எங்க போறோம்லாம் தெரியாது. ஸோ அது எங்க போறோம், என்னெல்லாம் நடக்குது, ட்ரையல் மேக்கப் கிளையண்ட்டுக்கு வந்து மேக்கப் பிடிச்சிருக்கா, அவங்க வந்து நம்மள புக் பண்றாங்களா, இது எல்லாமே தான் இந்த vlogல பார்க்க போறோம். அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சாம்பார் கூட ஊற்றல, எடுத்து வாங்கி சாப்பிட்டோம். கிளைண்ட் பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். நல்ல சுட சுட இட்லிலாம் சாப்பிட்டுட்டு 8 o'clock வர சொன்னாங்க. நம்ம 7:55க்கு வந்துட்டோம். பட் இப்போ கிளைண்ட் வந்து கால் பிக் பண்ண மாட்டாங்க. என்னன்றதை பார்க்கணும். சண்டே மார்னிங் எல்லாம் பொறுமையாக தான் கிளம்புவாங்க. பொறுமையாக கிளம்புவாங்க. அவங்க வெளியே போகணுமா, அதனால நம்ம ட்ரையல் போட்டு முடிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி போகணும்னு சொன்னாங்க. ஸோ என்னன்றதை பார்ப்போம். நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். அப்போ தான் ஆஃப்டர் கம்பேர் பண்ணும்போது தெரியும். கிளைண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இவங்க பேர் வந்துட்டு திவ்யா. இவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரையல் மேக்கப் போட வந்திருக்கோம். திவ்யாவோட மம்மி அவங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் மேக்கப்பே போட்டது இல்லையா, சுத்தமாக காஜல் அந்த மாதிரி கூட எதுவுமே போட மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க. ரொம்ப சட்டிலாக போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரி நீங்கள் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து பேஸ் கொடுத்துருப்போம். ரொம்ப ஹெவியாக கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறதுனால அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல உள்ளத்தில் நல்ல எண்ணத்தில் நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணேன். ரொம்ப சட்டிலான லுக் தான் கொடுத்துருந்தேன். ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்கிற மாதிரி பேஸ் கொடுத்தோம். ஹெவியாக கொடுத்தோன்னா அந்த கேக்கி ஃபீலிங் வந்துடும். அவங்களுக்கு வந்து மேக்கப் மேலே ஒரு பயம் வந்துடும். அதனால தான் நான் கொடுக்கல. அவங்களோட ஸ்கின் பார்த்திங்களா எவ்வளோ க்ளோவாக இருக்குன்ட்டு. நான் ரொம்ப சட்டிலாக ஸ்கின் ஃபினிஷில் கொடுத்ததுனால இந்த க்ளோ வருதுன்னு சொல்லலாம். ஹை டெஃபினிஷன் கொடுத்தாலுமே இந்த க்ளோ கொண்டு வரலாம். நான் அவங்களுக்கு வந்துட்டு ரிசப்ஷனில் ஹை டெஃபினிஷன் தான் கொடுத்தேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப நேரத்துக்கான ஒரு ஸ்டேயில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அண்ட் நான் செட்டிங் ஸ்ப்ரேலாம் கொடுத்து அவங்களுக்கு ஃபைனல் லுக் காட்டும் போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேக்கப் மேலே பயம் வரல. அண்ட் ஃபைனல் லுக்கை நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிசப்ஷனுக்கு அண்ட் வந்து வெட்டிங்க்கு இது மூணுத்துக்குமே வந்து நம்மளை புக் பண்ணிட்டாங்க. அது வந்து December 5 நடந்தது. December 5 பார்த்திங்கன்னா என்னோடய டியூ டேட்லேருந்து எக்ஸாக்டாக 30 days பிஃபோர் தான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போய் மேக்கப் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வந்துட்டு நான் அடுத்தடுத்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா, இந்த சட்டிலான ஒரு ஸ்கின் ஃபினிஷ் லுக் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் கேட்குறேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னாலும் உங்கள் வெட்டிங்க்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வெட்டிங்க்கு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் சஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கான மேக்கப் வந்துட்டு கண்டிப்பாக போட்டுவிடுவேன். இப்போ வந்து பாப்பா கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன். என்னங்க மேடம், அந்த சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். குட்டா இப்போ ஒரு பிஸ்கெட் லைட்டிங் வருது அங்கிருந்து. எங்க மிரர்லேருந்து லைட் வருதா? அண்ட் இன்னும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம அங்கேயே ஆன் ஸ்பாட்டில் சாரீ ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தோம். பிகாஸ் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகணுன்றதுக்காக. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக December 5 வந்துடலாம். December 5 வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் டே. அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அவங்க ஹேர் வந்துட்டு ஒரு வேவியான ஹேர் தான். அதை வந்து நான் வளைச்சி வீடியோ எடுத்திருப்பேன் பிஃபோருக்கு. ஸோ ரீல்ஸ் போடுறதுக்காகவும் யூடியூப்பில் போடுறதுக்காகவும். அண்ட் அவங்க ஃபேஸை வந்து பிஃபோராக வீடியோ எடுத்திருக்கேன். ஆஃப்டர் எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஒன்ஸ் ஹாஃப் வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன் ஹேரை, இன்னொரு ஹாஃப் வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட் பண்ணேன். நல்லா தான் இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைலை வந்து நம்ம முடிச்சு அனுப்பிச்சிருக்கோம். அவங்க வந்தோடனே பூ வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை சாரி கட்டி கூட பூ வச்சுக்கலாம். அந்த மேக்கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேர் ப்ரிப்பிங் நல்லா பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் டென்ஸ் கம்மி, அதனால் ப்ரிம் பண்ணுறதுலாம் நல்லா பண்ணுறோம். மக்களே இன்னைக்கு நம்ம வந்து மேக்கப்பில் வந்துட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலை முடிச்சு அனுப்பிச்சிருக்கோம். அடுத்து வந்து மேக்கப் பண்ணுறோம். என் பிள்ளை வேறு முடிச்சுட்டே இருக்குது. பிள்ளை புதுக்குன்ட்டு
ஹேர் ஸ்டைல் முடிஞ்ச கையோட இப்போ வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்கப்பும் சாரீ ட்ராப்பிங்கும் நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஃப்ளார் வச்சு இங்கேருந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம். அடுத்து ஹாலுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. ஹேர் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் ஓவர் பண்ணிடுவோம், லெஹங்கா மாற்றிடுவாங்க. அது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சாயாத கலர்ஸ் நிறையா எடுக்கிறீங்க இல்லை, வேற ஒருத்தங்களை எடுக்கிறேன். இங்கே வேற யாரையாவது எடுக்க முடியுமா? டிசம்பர் 5 வந்து ஈவெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். பட் இவங்க புக் பண்ண டைம் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால புக்கிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் டிசம்பர் 5 எந்த ஈவெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்றதுல ஷுவராக இருந்தேன். அண்ட் அதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது தான் உண்மையை சொல்லணுன்னா. பட் நம்ம புக்கிங் எடுத்துட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்றதுனால எந்த இதுவும் சேஞ்ச் பண்ணாமல் நான் போய் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. எப்பயும் நான் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. தலையெல்லாம் வராமல் இருந்தேன், தலை குளிச்சிருந்தேன், அது காயணுன்றதுக்காக அப்படியே விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம ஹாலுக்கு போயிட்டோம். நல்ல போண்டா கோழி மாதிரி தெரிறேன் நான். குண்டு குண்டுன்னு நீ அழகா இருக்க, அழகா இருக்க. இந்த சாரீ வந்து பிளான்கே இல்லாத ஒரு சாரீ. என்கேஜ்மெண்ட் சாரீ கட்டிட்டு வரதா தான் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்கன்றதுனால இந்த சாரீ சிம்பிளாக வீட்டிலேயே சும்மா கட்டிட்டு வந்தாச்சு. ஸோ மேக்கப் லுக்கோட ஃபைனல் லுக் வந்து இது தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? கிளாரிட்டி கிளாரிட்டி தூக்கம் வருது. ஸோ என்கேஜ்மெண்ட் சாரீ பார்த்திங்கன்னா இது தான். இது வந்து நான் ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அவங்கக்கிட்ட. ப்ளீட் பண்ணி கொடுக்கல, சாரி. அன்னைக்கு தான் வந்து மேக்கப் முடித்து இவங்களை அமிச்சோடனே அவங்க வீட்லேயே வந்து ஒரு 5 to 10 minutesக்குள்ளே ப்ளீட் பண்ணேன், அயன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி. அதை வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து கொடுத்தோடனே உடனே வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணி விட்டேன். என்ன பண்ணன்றதே மறந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 3 months ஆச்சு இல்லையா, அதனால தான். ஸோ இந்த சாரீக்கும் அந்த மேக்கப் லுக் வந்து செட் ஆகும். அடுத்து வரப்போகிற லெஹெங்காக்கும் அந்த மேக்கப் லுக் செட் ஆகும். சாரீ ட்ராப்பிங்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லெஹெங்கா பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தது வந்து ஃபுல்லாக கோம் பண்ணி வச்சுருந்தோம், சைட்லலாம் வந்து பார்ட்டிஷன் எடுத்து. இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டு நம்ம வந்து இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்து முகூர்த்தம் லுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் போய் நைட்டு பிரியாக்கா வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேன். ஏன்னா வடபழனியில் மேக்கப் பண்ணோம் மார்னிங். அதனால் மார்னிங் அக்கா வீட்டிலேருந்து எழுந்து மலையோடு வந்து மண்டபம் எதிர்க்கவே வந்து ஒரு டீ கடையில் பாலும் பட்டர் பிஸ்கட்டும் சாப்பிட்டு நம்ம மண்டபத்துக்கு ரூமுக்கு போயாச்சு முகூர்த்த மேக்கப்புக்காக. முகூர்த்தம் சாரீ வந்து ரொம்பவே அழகான கலரில் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு குங்குமம் கலரில். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருந்தோம். ப்ரைட் வந்து குளிச்சுட்டு வராங்க, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைடோட ரெக்குயர்மெண்ட்டுக்கும் அவங்க ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த லுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து வேணி இந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ளாரில் வேணும் அண்ட் ஒயிட் ஃப்ளார் அதுக்கு நடுவில் வைக்கணும், அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து சாரியுமே வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு. எவ்வளோ இன்சர்ட் பண்ணாலுமே வந்து அது லாங்காக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதை கேரி பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இது தான். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து 2 பார்ட்டிஷன் சைடில் எடுத்து அது வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து பன் போட்டு ஜடை போட்டோம். இந்த 3 லுக்கில் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை இந்த சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரம் இட்ஸ் மீ ஜானு பாப்பா. பாய் பாய்.